அப்புறம் ஃபோனோட டவர் ஏரியாவையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரி நான் பாக்குறேன், நீங்க வெளியே வந்துருங்க, பாத்துக்கலாம். ஓகே மேடம். அவ்வளவு சொல்லியும் போலீஸ் கிட்ட போயிட்டீங்களா? உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு பயமா இருக்கா? போலீஸ் கிட்ட போனதுனால குழந்தைய கொல்ல போறேன். அதுக்கு பனிஷ்மெண்டா 200 கோடி சேர்த்து தரணும். 1 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள பைசா வரல, குழந்தையோட பாடி தான் கிடைக்கும். மேடம், நீங்க போலீஸ்கிட்ட போனத அந்த கிட்னாப்பர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, போட்டு வாங்கியிருப்பானுங்க. இருங்க, இன்னொரு வாட்டி நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். ஒரு க்ளூவும் கிடைக்க மாட்டுது. இப்போ என்ன மேடம் பண்றது? இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கு மேல போனா அம்மா உயிருக்கு ஆபத்தாயிரும். அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சானுமே. கிட்னாப்பர்ஸ் பேசின நம்பர் தானே வேற வேற, ஆனா டவர் ஒண்ணு தானே. டவர் எந்த ஏரியா மேடம்? கந்தன் நகர். கிட்னாப்பர்ஸ் அங்க தானே இருக்கணும். சரி, நமக்கு டைம் இல்ல, வாங்க உடனே போய் அங்க செக் பண்ணிடலாம். என்னடா இந்த நேரத்துல? அகில், ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளவு என்னடா முக்கியமான விஷயம்? எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? 1 கோடியா? டேய், பெரிய அமௌண்டா இருக்கேடா. சரி, நீ காலையில வா, நான் ரெடி பண்ணி தரேன். ஐயோ, எனக்கு இப்போ உடனே வேணும். டேய், இந்த மிட் நைட்ல எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அப்படி என்ன அர்ஜென்ட் உனக்கு? அது சம் ப்ராப்ளம். சரி, எதா இருந்தாலும் காலையில வா. இப்போ கையில எதுவும் இல்லடா, அதான் நான் சொல்றேன். சரி, தேங்க்ஸ், நான் வரேன். ஓகேடா. என்ன பண்றது? இன்னும் 1/2 hour தான் இருக்கு. சொல்லுங்க பெரியம்மா. என்ன பிரபு, பணம் கிடைச்சதா? கிடைச்சணும் பெரியம்மா. அப்ப இன்னும் ஏற்பாடு ஆகலையா? சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. சரிங்க பெரியம்மா, நான் ஏதாவது பண்றேன். சரி. பிரபு என்ன சொன்னா? எப்படியும் ஏற்பாடு பண்ணிடலான்னு நம்பிக்கையோடு தான் சொன்னான். டைம் வேற இல்லை. இந்த ராத்திரியில பாவம் பிரபு என்ன பண்ணுவான்?
போலீஸ்காரங்க இன்னும் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இதானே கந்தன் நகரு? ஆமா மேடம், கிட்னாப்பர் பேசின 2 ஃபோன் நம்பரும் இந்த ஏரியா டவர்ல இருந்து தான் பிக்கப் ஆயிருக்கு. டவர் ஓகே, ஆனா எந்த ஊடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் சிக்கல் மேடம். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல மேடம். இங்க நிறைய தெரு நிறைய ஊடு இருக்குதே. இப்ப நாம கிட்னாப்பர்ஸ் எந்த வீட்ல இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எப்படியாவது அம்மாவை காப்பாத்தி ஆகணும். நம்ம இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒண்ணு, கிட்னாப்பர்ஸ் இருக்கிற ஊட கண்டுபிடிச்சு அம்மாவை காப்பாத்தணும். 2, எங்க வீட்ல இருந்து பணத்தை கொடுத்து அம்மாவை மீட்கணும். இந்த ராத்திரியில இன்னொரு கோடியா பாவம் அவங்க பேபி எப்படி ரெடி பண்ணுவான்? கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது. சோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கிட்னாப்பர்ஸ் எந்த வீட்ல இருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓ, எங்க இருக்கிற? எங்க மாமு இருக்கிற நீ? ஹலோ, சொல்லு பிரபு. என்ன இந்த நேரத்துல? தினேஷ், எனக்கு அர்ஜென்ட்டா 1 கோடி ரூபாய் வேணும். 1 கோடியா? என்னடா திடீர்னு அவ்வளோ பணம் கேட்குற? என்ன விஷயம்டா? இல்லை, ஒரு எமர்ஜென்சி. கொடு, நான் நாளைக்கே கொடுத்துறேன். இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மச்சி. என்னால் 50 lakhs தான் ரெடி பண்ண முடியும். அதுவும் காலைல தான். சாரி மச்சி. சரி, ஓகே தினேஷ், நான் பார்த்துக்கிறேன். பாய்டா. அம்மா வேணும், எனக்கு அம்மா வேணும். அழாத சௌமியா. சொல்லுங்க பெரியமா. பிரபு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. பணம் ரெடி ஆச்சா இல்லையா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனா பணம் கிடைக்கல பெரியமா. என்னப்பா சொல்ற? இன்னும் பணம் ரெடி ஆகலையா? ஆமா பெரியமா. ஐயோ பெரியம்மா, அழாதடா. எனக்கு அம்மா வேணும். அவ இல்லன்னா நான் செத்துவேன். என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா கோட்டு ஆகாது. தைரியமா இரு. கவலைப்படாதம்மா. நாம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல அம்மாவை கண்டிப்பா காப்பாத்துவாரு. சௌமியா, அம்மா கண்டிப்பா கிடைச்சிடுவா. அழாதடா, சொன்ன கேளு. சௌமியா, அழாதம்மா, சொன்னா கேளு. ஹலோ, இவ்வளவு சொல்லியும் போலீஸ் கிட்ட போயிட்டீங்களா? உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா? என் பேச்சை கேட்காம நீங்க போலீஸுக்கு போனதுனால குழந்தைய கொல்ல போறேன். ஐயோ வேண்டாம், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. நான் அப்பவே போலீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? போலீஸ்க்கு போனது தப்புதான், மன்னிச்சிடுங்க. என் குழந்தை எனக்கு வேணும். சாரி, அவசரத்துல ஏதோ நடந்துருச்சு. நீங்க கேட்ட பணத்தை நாங்க தந்துடுறோம். 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள 2 கோடி தரணும். நீங்க பண்ணதுக்கு பனிஷ்மெண்டா இன்னொரு கோடி சேர்த்து தரணும். 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள 2 கோடி தரணும். குல்ஃபேஸ்,
குல்ஃபி ஐஸ் வண்டி சத்தம் கேக்குது. கிட்னாப்பர்ஸ் பேசும்போது குல்ஃபி ஐஸ் வண்டியோட பெல்லு சத்தம் கேக்குது. அப்போ அந்த வீட்டு பக்கத்துலதான் யாரோ குல்ஃபி ஐஸ்காரன் போய்கிறான். அவரை புஷ்டா அந்த வீடு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க போலாம். ஏய் சு வாய் மூடு. ஏய் உட்கார். சத்தம் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பயப்படாதீங்க. சொல்லுங்க மேடம். கரெக்டா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல ஐஸ் ஊத்தினீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் 4வது தெரு மேடம். தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க மேடம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க போலாம். இந்த தெருவுல 10 வீடு தான் இருக்கு. எந்த வீடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, கொஞ்சம் டீ ஷர்ட் கொடுப்பா. இது கம்பெனி டி ஷர்ட் மேம். பா ஒரு குழந்தை ஆபத்துல இருக்குதுப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. சரி ஓகே மேம். இன்னும் 3 நிமிஷம் தான் நீ உயிரோட இருப்ப. மேடம் நான் போய் ஒவ்வொரு ஊடா தேடி சரிங்க மேடம். கண்டுபிடிச்சா சத்தம் போடுறேன். சரிங்க உடனே வந்துருங்க. சரியா? சொல்லுங்க சார், பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா சார்? நாங்க யாரும் ஆர்டர் பண்ணலமா. இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் நீசன்ஸ் பண்ணாதீங்க. சாரி சார். எங்க அம்மா வேணும். என்னம்மா? சார், ஃபுட் எதுனா ஆர்டர் பண்ணீங்களா சார்? இல்லம்மா, நான் ஆர்டர் பண்ணலையே. தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல இருக்கு. சரி. கிளம்புங்கம்மா.
வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும். ஏய் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கடைசியா பைசா கேட்டு பாப்போம். இல்ல இந்த நேரத்துல யாரா இருக்கும்? தெரியலையே. ஜன்னல் வழியா பாரு. ஏதோ ஃபுட் டெலிவரி பண்ற ஆள் வந்திருக்கான். யாரும் இங்க வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணல. சரி நீ இங்கே இரு, குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சார், பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, நாங்க அட்ரஸ் போ. சார் 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 இருங்க சார், வீட்ல வேற யாராவது ஆர்டர் பண்ணாங்களான்னு கேட்டுக்கங்களேன் சார். கொஞ்சம் கேளுங்க. வீட்ல வேற யாரு? நாங்க ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் பண்ணவே மாட்டோம். எதுவா இருந்தாலும் நாங்க கடையில போய் பைசா கொடுத்து தான் வாங்குவோம். போ. கடையில போய் பைசா கொடுத்து தான் வாங்குவோம். பைசா? கடையில போய் பைசா கொடுத்து தான் வாங்குவோம். பைசா? பைசா கொடுத்து தான் வாங்குவோம். கேட்ட 1 கோடி எங்க? பைசாவை ரெடி பண்ணிட்டியா? அவங்க என்ன மிரட்டினாங்க தெரியுமா? ஏய் on. Come on.
ஐயோ